வணக்கம் நேர்களே. டிசம்பர் 26 மறைந்த முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவருடைய மறைவு தினம், நினைவு தினம். டிசம்பர் 25 மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம். இவங்க 2 பேரும் நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்க்கும்போது, பிஜேபி ஆட்கள பத்தி நம்ம பேசும்போது, அவங்க மினிஸ்டரா இருக்கட்டும், இப்ப இருக்கிற பிரதமரா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாராக இருந்தாலும், பாஜக தரப்புல நம்ம பார்க்கும்போது, ஆனந்த் சார் வந்து எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது வாஜ்பாய் அவர்கள் இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு மரியாதைய பார்க்க முடியும். என்னதான் இவரு காங்கிரஸ்ல இருந்தாலும், பாஜக தரப்புல இருந்து ஒரு வாஜ்பாய் அவர்கள எடுத்துக்காட்டா பல இடங்கள்ல அவரு சொல்லியிருக்கார். மன்மோகன் சிங் வந்து அவருடைய ஆதர்ச நாயகன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா பாஜக தரப்புல இருந்து வாஜ்பாய் அவர் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? ஆனந்த் சார்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய வீடியோக்கள்ல நீங்க மன்மோகன் சிங் அவர்கள பத்தி பேசியிருக்கீங்க. அதே சமயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரம்ப் விஷயத்துல கூட வாஜ்பாய் அவர்கள் அத செஞ்சார்ல. அவரும் பாஜக தானே அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகள நீங்க சொல்லியிருக்கீங்க. வாஜ்பாய் மீது ஒரு மரியாதை இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன அது? அத எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அவருடைய பிறந்த தினம் அப்படின்றது டிசம்பர் 25. ஸோ அந்த வாரத்துல இத பத்தி பேசினா நல்லா இருக்கும்ன்றதுனால. அடல் பிஹாரி வாஜ்பாய்ங்கிறது வந்து எனக்கும் அவருக்கு கொள்கையில் நிறைய வேறுபாடு இருக்கலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஆதரிப்பவர். நான் வந்து ஒரு செக்யுலர் லிபரல் கொள்கையை ஆதரிப்பேன். ரெண்டும் வேறு கொள்கை. ஆனால் ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கும் ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு 2 கை சேர்ந்தால் தான் சத்தம் போடும். ஒரு டீசன்சி இன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வாஜ்பாயிலேருந்தும் நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இது மாதிரி ராஜீவ் காந்தி, இது மாதிரி அதுக்கு முன்னாடி போக வேண்டாம், நேரு, இந்திரா காந்தின்னு வரிசையாக அடிக்கின்னு போவேன். இவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். இதுக்கு நம்ம இன்றைக்கி வாஜ்பாயை பற்றி பேசுகிறதுனால 3-4 இடத்துல நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். முதல்ல 77 அவர் ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார். ஃபாரின் மினிஸ்டராகி ஜனதா கவர்மெண்ட் வருது. முதல் வாட்டி காங்கிரஸ் தோற்று வெளில போய் ஒரு ஜனதா கவர்மெண்ட் வருது. இவர் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் லாங்கஸ்ட் சர்விங் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பண்டிட் நேரு. அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் டிப்ளமசியை. அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் படம் ஒன்று பெருசாக மாட்டியிருக்கும். வாஜ்பாய் அந்த மினிஸ்ட்ரியில் சுற்றுறதெல்லாம் அந்த படத்தை பார்த்துருக்காரு. 77 அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக போய் பார்த்தா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்போ இவர் கூப்பிட்டு அந்த ஆஃபீஸரை கேட்குறாரு, ஏன்பா அந்த படத்தை எடுக்கிறேன்னு. அப்போ சொல்லிட்டார், நீங்கள் வந்து ஜனதா பார்ட்டி, அவர் வந்து காங்கிரஸ், நீங்கள் அப்போ அது காங்கிரஸ் எதிர்கட்சி. அப்போ ஒரு கட்சிக்கு மேல்பட்டவர்னு சொல்லி அந்த படத்தை மாற்றுறார். கட்சிக்கு அப்பாற்பட்டவர். இது அவரே பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார். நீங்கள் அதை பார்க்கலாம். கட்சிக்கு மேலே மரியாதைங்கிறது கட்சிக்கு மேலேங்கிறத ஒரு நிலைநாட்டுறார். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது. ஆமாம். அதே மாதிரி நேரு செத்து அவர் பார்லிமெண்ட் ஸ்பீச் ஒன்று கொடுத்தது ராம்சந்திர குஹா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருக்கார். நேருவை பிட்டராக அப்போஸ் பண்ணவர் வாஜ்பாய். பார்லிமெண்ட்டில் 2 பேருக்கும் பயங்கரமாக டிபேட் நடக்கும். அந்த சைனா இஷ்யூ எல்லாத்துலேயுமே அவர் பயங்கரமாக தாக்கியிருக்கார் நேருவை. ஆனால் நேரு இறந்தப்புறம் அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பெஸ்ட் ட்ரிபியூட்ஸ் டு நேரு. அவர் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டேட்ஸ்மேன். அதாவது காந்தி செத்தும் போது த லைட் ஹாஸ் கான் அவுட் ஆஃப் அவர் லைஃப்ஸ்ன்னு நேரு பேசுகிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இது போயிடுச்சு, லைட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிடுச்சு, ஆனால் ஸ்டார் அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம், அந்த நட்சத்திரமே போயிடுச்சு அப்படின்னு. இந்தியாவோட ஒரு பிரின்ஸ் செத்து போயிட்டாரு, ஒரு காலமே முடிஞ்சிருச்சுன்னு 64 அவர் பேசினார். இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசவே வேண்டாம். அது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவன் இன்னொருத்தனை பற்றி எப்படி பேசணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்பீச். ஓகே. அதே மாதிரி ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. இதையும் இவரே தான் சொல்கிறாரு, யார் வாஜ்பாய் தான் சொல்கிறாரு, கிட்னி ப்ராப்ளம் வருது. இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தால் ராஜீவ் காந்தி தெரிகிறார். இதையும் வாஜ்பாய் தான் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில். ராஜீவ் காந்தி செத்து போன அப்புறம் பேசின பேச்சில் அவர் தான் சொல்கிறாரு. ஓகே.
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டில் தான் போகணும். ம். அந்த காலத்தில் வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் போய் தொலையட்டோன்னு விட்டுருப்பாங்க. அப்போ ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு, யூஎனுக்கு ஒரு இது அனுப்புகிறார், ஒரு கமிட்டி காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கு ஜெனீவாக்கு. அதில் இவரை தலைவராக போடுறாரு வாஜ்பாயிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ப்ராப்ளம்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் போங்க அங்கே ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு வாங்க. ம். அதை இவர் சொல்கிறார். யார்? வாஜ்பாய். இப்போ கட் பண்ணுங்க, நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது வருவோம். ம். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ரொம்ப பெருசாக நாட்டையே பேசுறது. மன்மோகன் சிங் ரிசைன் பண்ணுறேன்னு லெட்டர் கொடுத்துட்றாரு. அவருக்கும் நரசிம்மராவுக்கு தெரியும் இவர் ரிசைன் பண்ணிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ வாஜ்பாய்கிட்ட சொல்கிறார், இந்த ஆள் ரிசைன் பண்ணான்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ப்பா, நாட்டுக்கே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வாஜ்பாய்கிட்ட சொல்கிறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு. ம். ஸோ வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு, மன்மோகன் சிங்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சத்தம் போட்டு ஹம் ஷோர் மச்சாத்தே ரஹிங்க, நாங்கள் பார்லிமெண்ட்டில் கத்துறது எங்கள் வேலை, ம். நாங்கள் கத்திக்கிட்டே இருப்போம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் வேலையை செய்ய நான் தடுக்கலை, ஓகே. நான் பாட்டுக்கு கத்துறது என் டியூட்டி, நான் கத்துறேன், நீ உன் வேலையை செய், நாடு முக்கியம். ம். நான் கத்துறேங்கிறதுக்காக நீ இப்போ நான் கொஞ்சம் ஸ்கின்னை திக்காக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக நேருவை திட்டலை, ராஜீவ்காந்தியை திட்டலை, நரசிம்மராவை திட்டலை. ம். இன்ஃபேக்ட் நரசிம்மராவ் தோத்து வாஜ்பாய் வரும்போது இவர் சொல்கிறாரு, நரசிம்மராவ் சொல்கிறாரு, நம்ம நியூக்ளியர் பாம்பு சாமகிரி தயார் ஹே அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் சாமான்லாம் ரெடியாக இருக்குது, ம். பட்டன் தான் தட்டணும், நீ தட்டிடுங்கிறாரு. ஓகே. ஓகே. ஸோ நரசிம்மராவுக்கும் வாஜ்பாய்க்கும் அந்த கோஆர்டினேஷன் இருக்குது. நம்ம உடனே பாம்பை எக்ஸ்ப்ளோட் பண்ணுறோம், ம். இதுமாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஐடியாலஜியை தள்ளி வச்சுட்டு இந்தியா நாட்டு ஃபர்ஸ்ட். இந்தியா ஃபர்ஸ்ட், ரெண்டு சைட்லேயுமே இந்தியா ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அது மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நேருவை பற்றி நீ வர போகிற திட்டிகிட்டு இருக்கிற, ஒரு கேஸே இல்லாத, இப்போ இதே சொல்லிடுச்சு, இது கோர்ட்டே சொல்லிடுச்சு, இந்த கேஸை 10 வருஷம் போட்டு இழுக்கிற, எல்லார் மேலேயும் இடி போடுற, அவன் உங்கள் கட்சியில் சேர்ந்தா இடி இல்லாமல் பண்ணிட்டு, அதெல்லாம் வாஜ்பாய் பண்ணார். வாஜ்பாயும் ஹிந்துஜாவோட க்ளோஸ் சார், ம். ஆனால் ரோட்டில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையும் ஹிந்துஜாவுக்கு கொடுத்தாரு. நாங்கள் எதிர்த்திருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு, அதை நீங்கள் தனியாக பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறத விட பெரிய அளவில் க்ரோத் வந்துரும்னு சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டாக க்ரோத் அதோட பெட்டராக தானே இருந்தது. இப்போ உங்களோட என்ன சொல்கிறாரு, ம். நீ பண்ணுற ப்ரொட்டஸ்ட் எங்காதிலே விழலை. மன்மோகன் சிங் அவர்கள் ஒருவேளை பாஜகவை சார்ந்தவராக இருந்திருந்தால் நீங்க பாஜகவில் இருந்திருப்பீங்க. இவரை மாதிரி ஒரு ஆடு பாஜகலே இருக்க முடியும். ஒரு கட்சி, இது ஒரு கட்சி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.